எப்படி இந்த குட் கான்சியன்ஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, ஃபீட் இட் பை ட்ரூத். சத்தியத்தினாலே இந்த மனசாட்சி என்ன செய்யணும்? நாம் சும்மா இல்லை வேதம் வாசிக்கிறது, பைபிள் படிக்கிறது. பைபிள் படித்து கொண்டே இருக்கும்போது நம்ம மனசாட்சியில் அது என்ன ஆகும்? ஃபீடு ஆகும். அதனால தான் நம்ம எபிரேயர் 8:10 என்ன சொல்கிறாருன்னா, இருதயங்களிலே என் உடன்படிக்கையை எழுதுவேன். எப்போ? பரிசுத்த ஆவி வந்த பிறகு. அது எசேக்கியேல் வச்சு சொல்லிட்டார். எசேக்கியேல் 36, 26, 27 அதை சொல்லிட்டார். எபிரேயர் 8:10 என்ன செய்கிறாரு? புது உடன்படிக்கை செய்யும்போது அவர் இருதயத்தில் என்ன செய்வேன்? எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் இணைஞ்சிருக்காரு, எழுதியிருக்கிறார். அதனால தான் ரோமர் 2:15 தேவனை அறியாத புரஜாதியார் ஸ்வாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுது அப்படின்னு எழுதுகிறார். அது நன்மை என்று தீமை என்று சொல்லுகிறது. அப்படி சொல்கிறதுனால அவங்க என்ன ஆயிடுறாங்க? நம்மளோட நல்லவங்களா? பிசாசு அவங்கள விட்டுருவான். தேவனை ஆராதிக்கிறவர்கள் இந்த மனசாட்சியை குருடாக்குறதுக்கு அவன் பல வேலை செய்வான். அப்போ அந்த ட்ரூத்தை ஃபீட் பண்ண விட மாட்டான். சும்மா கும்படம் வாசிக்கும் போது வாசிப்பான். குமுதம் வாசிக்கிறதெல்லாம் மனசில் இருக்கும். இது மட்டும் அப்புறம் யோசிச்சா நினைச்சாது வராது. அதுதான் யாக்கோபு 1:23 சொல்கிறான், கண்ணாடியிலே நின்று அந்த சுவாப உருவத்தை பார்த்துட்டு அங்கிட்டு போனவொடனே நம்ம முகம் இணைஞ்சிடும், நமக்கு தெரியாது. அதை பாரு, நீ பைபிள் வாசித்த உடனே அப்படியா இருந்தேன்னா நீ எப்படி கை கொள்ளுவ? இது அப்போ ஃபீட் இட் பை ட்ரூத். இது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் 1 தீமோத்தேயு 1:5 சொல்கிறாரு, பொருளடக்கம் என்னென்னா, கற்பனையின் பொருள் என்னென்னா, எப்படி அன்பு பிறக்கணும் அப்படின்னா, மாயமில்லாத விசுவாசம், நல் மனசாட்சி, அப்புறம் இன்னொன்று சுத்தமான இருதயம். தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். இருதயம்னு எங்கே பைபிளில் வருதோ அதெல்லாம் என்னது? ஸ்பிரிட். உள்ளிந்திரியம்னா மனசு. இது இந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் வேர்ட்ஸ் புரிஞ்சால் தான் பைபிள் என்ன செய்யும் சரியா. இப்போ அது புரியாது வாசிக்கிறதுனால தான் இவனுக்கு என்ன தெரியும், மந்திர புஸ்தகம் மாதிரி வாசிக்கிறான். இப்போ மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்க. குறி சொல்கிற ஆள் மாதிரி சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு என்ன வார்த்தை, அது என்ன அர்த்தம்னு என்ன செய்யலை, சொல்லி கொடுக்கப்பட இல்லை. அதனால் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ இது 3லேருந்து தான் எது பிறக்கும்? அன்பு. அதுதான் விஷயம். அப்போ இந்த 3ஐயும் சரிப்படுத்தப்பட வேண்டும், மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அப்போ நல் மனசாட்சியை இப்போ பேசுகிறோம் நம்ம. இப்போ நல் மனசாட்சியை மெயின்டைன் பண்ணணும்னா சத்தியம் என்ன செய்யணும்? உள்ள ட்ரூத் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, ட்ரூத் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, பாவத்தில் விழுந்துட்டீங்க. இப்போ பாவத்தில் விழுந்துட்டோம். ஏன்? மாம்சத்திலே பாவம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அது அப்பப்போ என்ன செய்யும்? இப்படியே வச்சுருக்கணும். தண்ணியில் அமுக்கணும், பந்து மாதிரி. ஆமாம், பந்து ஓட்டையாகிற வரைக்கும் பந்து எணிஞ்சிக்கணும். காலை எடுத்தோம்னா எணிஞ்சிக்கணும், ஜர்ருன்னு மேலே வந்துடும். அப்படி ஆயிடுச்சுன்னா நத்திங் கன்ஃபஸ். எபிரேயர் 9:14 நம்ம கன்ஃபஸ் பண்ணால் இந்த நித்திய ஆவியினாலே கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவபலி சத்த கிரியைகளார நம்முடைய மனசாட்சியை என்ன செய்யும்? சுத்தம் பண்ணி தேவனுக்கு ஊழியக்காரனாய் மாற்றும். விசுவாசின்னா என்ன? தேவனுக்கு ஊழியம்னா இப்படி பிரசங்கம் பண்ணுறதை நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கிறது தான் மெயின். அதுதான் தேவனுடைய ஊழியக்காரன். இந்த பூமியில் இருந்துட்டு தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப கடினமான காரியம். அந்த வேலையை முதல்ல வீட்டில் என்ன செய்யணும். நிறைய கிறிஸ்தவ வீட்டில் பார்க்குறோம், ஜெப அறைன்னு ஒன்றுமே இருக்காது. ஆனால் பூஜை அறைன்னு இந்துக்கள் வீட்டில் இருக்கும். அப்போ கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், இவனை ஆசீர்வதிப்பான். திங்க் பண்ணுறதெல்லாம் தன்னை பற்றியே திங்க் பண்ணுவான். சாமிக்கு ஒரு அறை வேணுமாடா, அப்படி பூஜை அறைன்னு அவன் கட்டுதான்ல, நீ அப்போ ஜெப அறைன்னு கட்டணும்ல. இல்லை, நீயும் பூஜை அறைன்னே கட்டி தொலைய செய்ய மாட்டான். அப்போவே தெரிஞ்சிடும். தனக்கு வீடு கட்டினவுடனே தாவீதுக்கு என்ன வந்துச்சு? அது நம்ம நல்ல மச்சிப்பாவன வீட்டில் இருக்கோம்டா, உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது? கூடாரத்தில் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் அவன் எழும்புனான்.
சாமி சொல்லலை, தாவீதின் எண்ணத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏன்னா அவன் ஆசைப்பட்டான். he fell down, திருப்பி ரைஸ் பண்ணான். அவன் இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் நினச்சதெல்லாம் இவன் செய்கிறான். ஆராதனை என்கிற கான்செப்டை சர்ச்சில் என்ன செய்கிறான், உருவாக்கி அது கவர்மெண்ட் போஸ்ட்டாக மாற்றுறான். 8 மணி நேரம் 3 டீம் வந்து பண்ண சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டான். ஒரு ராஜாவும் பண்ணது கிடையாது. அப்போது சிங்கிங் ஆராதனையில் பாட்டு உள்ளே புகுந்தது. பாடல் ஆராதனை அல்ல, அது தெரியல. ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் போது தான் அதுக்கு என்ன இடைஞ்சல் வருதுன்னு நமக்கு தெரியும் வீட்டில். ஸோ கன்ஃபஸ், நம்ம அதை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் சுத்தமாய் கழுவ அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஓகே, நீங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணுறீங்க, உங்களுக்கு மறுபடியும் அந்த குற்ற உணர்வு இருக்குது, கில்ட்டு போக மாட்டீங்கன்னா ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் பழைய ஏற்பாடு வாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிக்கலேன்னு அர்த்தம். நிருபங்கள் திருச்சபையின் பிரச்சனைகளுக்கு எழுதப்பட்டது. இப்போ நம்ம நிருபங்கள் இப்போ வாசிக்கிறோம், வாசித்ததெல்லாம் நிருபம். தீத்துவும் நிருபம், தீமோத்தேயும் நிருபம். யாருக்கு எழுதுனது? அடுத்த தலைமுறை ஊழியக்காரனுக்கு எழுதுகிறான் அப்போஸ்தலன். எழுதும்போது பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டுறான். மனசாட்சியில் இருக்குடா, இந்த ஊர் இப்படி, இந்த ஊர் இப்படி. ஏன்னா பிரச்சனை, இவங்க மனசாட்சி பிரச்சனையா இருக்குது. அப்போ மனசாட்சி இப்போ இது பிரச்சனைன்னா நிருபங்களை வாசிக்கணும். நீ பாவங்களவு பண்ணால் எதை வாசிக்கணும்? இது தெரியல, எதை வாசிக்கிட்டு இருப்பான்? ஆதியாகமம் வாசிப்பான், எரேமியா வாசிப்பான். இதுவே வழி ஏசாயா, இதிலே நடவுங்கள். that's not given for Gentiles, that's given for Israel. they know. அதனால தான் அவன் 39 புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுகளுக்கு இன்னும் தெரியல. அதனால தான் கிதியோன் புதிய ஏற்பாடு மட்டும் கொடுப்பான் ஃப்ரீயாக இங்கே. ஏன்? அதுதான் நமக்கு, அதுதான் பாவங்களை சுத்திகரிக்கும். அப்போது நம்ம அறிக்கை செய்கிறோம், கில்ட்டு வருது, போக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வாசிக்கிற வாசனம் பழைய ஏற்பாட்டிலிருந்து இருக்கிறது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புதிய ஏற்பாடை நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல், புதிய ஏற்பாடுனா என்னது? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் கில்ட்டு போகும். இது ஒரு மாலிபனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அழகாக உட்காந்து வாசிப்பான், சொல்லி கொடுக்க மாட்டான். அவனை போய் அவன் இன்னும் அதிகமாக செய்வான். இதான் பிரச்சனை. ஸோ கன்ஃபெஷன், இந்த ரெண்டும் இருந்தாலே மிகப்பெரியது. மூணாவது ஒபே. பவுல் அப்போஸ்தலர் 24:14 ஒபே பண்ணார்ல. ஃபேலிக்ஸ் கேட்கும்போது அவன் ஒபே பண்ணி ஒவ்வொரு தடவையும் அவன் பவுலை விசாரிக்கும் பொழுது ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுவார். நீ எப்படா நீ இந்த இயேசுவை சொல்கிறேன்னா, நான் தமஸ்குவுக்கு போகும்போது அங்கேருந்து ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் அதுக்காலம் வாங்கி அடித்தேன், இவர்களெல்லாம் நான் போட்டேன். நான் தமஸ்குவுக்கு போகும்போது இயேசு வெளிப்பட்டார், இயேசு சொன்னார், இவங்களெல்லாம் இருளில் உள்ளவர்களை விடுதலையாக்கி உன் மூலமாக புறஜாதிகளை நான் ஒளிச்சத்துக்கு கொண்டு வரும். இது வரைக்கும் சொல்லுவான். கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சாட்சி மாதிரி இருக்கும். அவனை இன்னும் கொஞ்சம் நேரம் இவனை பேச விட்டா நீ என்ன ஆக்கிடுவ, மாற்றிடுவ. ஸோ ஒபே இட். நீங்கள் வாசிக்கிற வசனங்களுக்கு நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒபே பண்ணுற பழக்கம் நம்மகிட்ட இருக்குதுன்னா இருக்குது, பிரச்சனை இருக்குது. நம்மகிட்ட பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு இல்லை. சபையில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டே அழிவான், அடுத்த ஆள் பிரச்சனையவே அணிஞ்சிக்கிட்டு இருப்பான். தனக்கு அதே சரீரத்தில் தான் இருக்கும், தனக்கும் அதே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இணைஞ்சிருவான், மறந்துடுவான். தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்து கிடந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இணைஞ்சிருவாங்க. மறந்துட்டு தான் வாயார மற்றவங்களை என்ன செய்வாங்க. நிர்வாகிகள் பேசுவது வேறே, நிர்வாகத்திலே இல்லாதவர்கள் பேசுவது வேறே. என் குடும்ப நிர்வாகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், சில முயற்சிகளை, சில சண்டைகளை போட்டு அதை சரி பண்ணுவேன். அது பக்கத்து வீட்டுக்காரன் அதை செஞ்சால் அதை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒத்துக்கொள்ள. அது தவறு, அது செய்ய. அது அவனுக்குன்னு ஒரு குடும்பம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட. அதை போராடு, அதில் எஃபர்ட் போடு. இதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன செய்து தான் ஆகணும், எஃபர்ட் போட்டு தான். எல்லோரும்
கணவன்மார்களை மனைவிகள் அதிகாரிகளாக பார்ப்பது இல்லை. கணவன் ஒரு தவறு செஞ்சுருப்பார், அதை கம்பேர் பண்ணி பேசுவாங்க மனைவிமார்கள். தட்ஸ் டூ டிஃபிகல்ட். நீங்கள் மட்டும் ஒழுங்கா அப்படின்வாங்க. தாசில்தாரை பார்த்து டெப்டி தாசில்தார் கேட்டுற முடியுமா, நீ மட்டும் ஒழுங்காயா அப்படின்னு கேட்க முடியுமா? ஏஎஸ் அண்ணா தாசில்தார், யூ ஆர் அ டிடி. சொந்தக்காரனாகவே இருக்கட்டும், பொண்டாட்டி டிடி, புருஷன் தாசில்தார். இந்த அம்மா போய் அங்கே போய் அதிகம் கண்ட மற்றவெல்லாம் என்ன பார்ப்பான், ஏமா பொண்டாட்டிலாம் எங்கே வீட்டில், இங்கே வந்தால் ஒழுங்காக டிடி அணைஞ்சுக்கோ, அடங்கி நடந்துக்கோ, அவர் தாசில்தார். மீனிங் இவங்களுக்கு அது புரியுறதில்ல, எதுக்கு எப்படி பேசணும்னு. அதை தூக்கி இங்கே போட்டு புருஷனை இணைஞ்சிடுவாங்க, மனசை உடைய வச்சு அனுப்பிடுவாங்க. அவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்த டைரக்ஷனுக்கு போகணுங்கிறதே ஞாபகம் வரும். இது என்னென்னா ஒபீடியன்ஸ் இல்லாத தன்மை. மனசாட்சி என்ன ஆகிடும், சூடுண்ட மனசாட்சி ஆகிடும். அவங்க செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை தீரவே தீராது. ஏன் அவங்க என்ன நினைப்பாங்க, நான் செய்கிறது சரி, நீ யூ ஆர் ராங். ஏன்? they can't obey. This is my head. This head, in front of this head I must obey. அவ ஒபே பண்ணணும்னு அப்படி நினைக்க மாட்டாங்க. இவர் நம்ம கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தவர் தானே, நம்மளை பார்த்து பல்ல காட்டினவர் தானே. அது பெட்ரூமு, இது ஹாலு, இங்கே நான் தலைவன், நீ அசோசியேட்டு, எனக்கு விரோதமாக நீ என்னவே செய்யக்கூடாது, என் அமெண்ட்மெண்ட்டுக்கு விரோதமாக நீ என்ன செய்யக்கூடாது. என் அமெண்ட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி தான் ஒரு திருச்சபை எப்போ உடையும். திருச்சபை தலைவனுக்கு உபதலைவன் விரோதமாக எழும்பும்போது திருச்சபை இணைஞ்சிடும். அதேமாதிரி குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி ஒபே பண்ணலை அப்படின்னா குடும்பம் என்ன செய்யாது, வளர ஸ்டண்டட் க்ரோத், ஒரு லெவலில் வளர்ந்து அப்படியே இருக்கும். திருச்சபை சர்ச்சில் மணவாளன் யார்? இயேசு. திருச்சபை யார்? இயேசுவின் வார்த்தைகளுக்கு திருச்சபை ஆகிய மணவாட்டி கீழ்ப்படியவில்லை என்றால் ஸ்டண்டட் க்ரோத். இவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லை அதனால் வளரலை. நோ 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 நோ, உனக்கு அங்கே என்ன வரலை, ஒபீடியன்ஸு வரலை. ஒபீடியன்ஸ் பண்ணி பார், கர்த்தர் உன்னை நிச்சயமாக உயர்த்துவார். இதெல்லாம் அங்கே மனசாட்சியில் வர்ற குழப்பங்கள். அப்போ இந்த மனசாட்சி நன்மை எது தீமை எதுன்னு சொல்லும். நீங்கள் என்ன உள்ள சத்தியத்தை வச்சுருக்கீங்களோ அதை அடிப்படையில் சொல்லும், அதுவாக என்ன செய்யாது, சொல்லாது. ஆகவே இந்த மனசாட்சியை சுத்தப்படுத்துவதற்கு வேத வசனத்தை கருத்தாய் படித்து பாவ அறிக்கையை அவ்வப்போது செய்து, நம்ம பாவ அறிக்கை செஞ்ச பிறகு உள்ள குற்ற உணர்வு விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சுவிசேஷங்களை படித்து, 4 சுவிசேஷம் இருக்குது, எந்த சுவிசேஷம் படித்தாலும் குற்ற உணர்வு டப்புன்னு போகும். நான் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு குற்ற உணர்வே வரலையா, வந்துச்சு, நான் பாவமே செய்யலையா, செய்தேன். அப்போ செய்யும் பொழுது என்னுடைய ஊழியக்காரரிடம் சென்று நான் கேட்பேன், ஐயா 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு எம்எல் அண்ணனால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஐவன் பாலசிங் அண்ணன்ட்ட கேட்டேன், டாக்டர் பர்னவாஸ்ட்ட கேட்டேன், ஐயா நாங்கள்லாம் இப்படி போகும்போது என் கண் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் மேரிஸ் காலேஜ் பக்கம் என்ன செய்யுது, போகுது. அது என் கூட கொக்கோ விளாடுது, அப்போல்லாம் போல். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மேக்கப் போட்டு வரும்போது சர்ச்சுக்கு போகும்போது என் கண் எங்கே போகுது. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் மீன்னு. எவ்ரிபடி சைலண்ட். டாக்டர் பர்னவாஸ் லாஃப்ட். அவர் கேட்டார், இதே மாதிரி உங்கள் யாருக்கும் வருதாடா அப்படின்னு கேட்டார். ஒரு வய கை தூக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், புழுவுறான்னு. that is the problem. they hide their problem, they couldn't deliver. I open my problem. சொன்னால், எல்லோரும் இப்படி கேட்க மாட்டாங்கடா, என் ஃப்ரெண்டுக்கு இருக்குதுன்னு கேட்பாங்க, நீ என்ன உனக்கு இருக்குங்க, எனக்கு இருக்குதுயா அதான் கேட்குறேன். அப்போ அவர் சொன்னார், இருக்கணும்டா, அது கண்ட்ரோலில் இருக்கணும். எப்படியும் உனக்கு பிரியாணி வரப்போகுது, பிரியாணி வரப்போகுது, அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்து இருக்கணும். அது இல்லைன்னா உனக்கு என்ன செய்ய மாட்டான், பொண்ணு தரமாட்டான், ஏன்னா பிள்ளை பறக்காது. தட்ஸ் ஆடாமிக் ப்ராஜெக்ட்.
இதெல்லாம் எனக்கு சொல்லியே தரல. இப்போ உள்ள நம்ம நம்ம சபைக்கு வேறு வெளிப்படையாக பேசுகிறோம். அப்போ மனசாட்சி அவனுக்கு எப்படி இருக்கும்? குற்ற உணர்வுலேருந்து வெளியே வர முடியாமல் சூடு உண்டு போயிடுவான். அவன் சொல்லுவான் எல்லாம் பொய்யின்னுவான். ஏன்னா he cannot experience the spirit of God within this body and soul and spirit. ஸோ அந்த ஒபீடியன்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரூத், பாவரிக்கை, ஒபீடியன்ஸ் மூணையும் செய்யும்போது நல் மனசாட்சியை நாம் மெயின்டைன் பண்ணும்போது கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளேருந்து வெளிப்படும். கர்த்தர் மிகச்சரியாக நம்மை சுற்றி உள்ள காரியங்களை அவருக்கு சாதகமாக அவர் பயன்படுத்துவார். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.